எங்கள் ஆள் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா, இந்த குக்கிங்கு, கிளீனிங்கு எல்லா வேலையுமே காலையிலே முடிஞ்சிரும். அதனால வந்துட்டு நாள் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கும். அவங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தாங்கன்னா, எனக்கு ஜாலியா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லா நான் வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சுடு கஞ்சியும், சின்ன வெங்காயம் வச்சு குடுன்னு கேட்டாங்க. அதான் செஞ்சு குடுத்தேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு கேட்டேன்னா, "நீ என்ன செஞ்சு குடுத்தாலும் நான் சாப்பிட வேண்டியன்னு" டயலாக் வேற. சரி இதுக்காகவே நம்ம ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். 12:30 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல என்னத்த பண்றதுன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதமும், ஃபிஷ் கட்லெட்டும் பண்ணலான்னு நெனச்சிருந்தேன். ஆனா சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு பருப்பே ஊற வைக்கல நானு. அதுக்கப்புறம் மறந்து போயிட்டு அப்புறம் ஃபிஷ் கட்லெட் கூட செய்ய வச்சிருந்தேன். அந்த பொட்டேட்டோ கூட சேர்த்து என்னென்னவோ பண்ணி கடைசியில வந்துட்டு ஏதோ கொண்டு வந்துட்டேன். சைட் டிஷ் ஒண்ணுமே இல்ல நெனச்சேன் கடைசியில. ஒரு 5 வகையான சைட் டிஷ் கூட சேர்த்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். டின்னர் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டா, அவர் வந்து பட்டர் நானும், பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு குடுன்ட்டாரு. ஐயய்யோ! அதெல்லாம் எனக்கு வராதே அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்திட்டாரு. சரி நீங்க கேட்ட மறுவார்த்தை இல்லங்க அப்படின்னு டயலாக் விட்டு, சரி அத செய்யலான்னு சொல்லி செஞ்சு முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரே பாராட்டு மழை. என்னைய பாராட்டும் விதமாக எங்க ஆள் பாத்திரம்லாம் கழுவி குடுத்தாங்க.